ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிஎம் கிசான் திட்டத்தில் 19வது தவணை 2000 ரூபாய் எப்போது வெளியாகும், வெளியான முக்கியமான அறிவிப்பு என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ. பிஎம் கிசான் யோஜனா 19வது இன்ஸ்டால்மெண்ட் பிரதம மந்திரி கிசான் யோஜனா 18வது தவணை அக்டோபர் மாதம் வெளியிடப்பட்டது. அதன்படி அடுத்த தவணையானது 19வது தவணை பிப்ரவரியில் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 28 தேதி 16வது தவணை வெளியான நிலையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி 16வது தவணை வெளியிடப்பட்டது. அதே போல் இம்முறையும் பிப்ரவரி 28ஆம் தேதி 19வது தவணை வெளியாகுமா என்று எதிர்பார்க்கப்பட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்திற்கு அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பணம் டைரக்ட் பெனிஃபிஷியரி டிரான்ஸ்ஃபர் டிடிபி சொல்லுவாங்க மூலம் விவசாயிகள் கணக்குகளில் வர வைக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் இதுவரை 18 தவணைகள் விடுபட்டுள்ள நிலையில் தற்போது 19வது தவணை எப்பொழுது வெளியாகும் என்று விவசாயிகள் கோரிக்கையாக இருந்தது. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 19வது தவணை பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஆண்டு 16வது தவணை பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 28ஆம் தேதி வெளியிடப்பட்டதைப் போலவும் 19வது தவணை டிசம்பர் 28ஆம் தேதி வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் அல்லாமல் பீகாரில் பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 24ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் 19வது தவணைக்கான நிதியுதவியை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் எந்தெந்த விவசாயிகள் பயனடைவார்கள்? கீழ்கண்ட நிபந்தனைகளில் பூர்த்தி செய்யும் விவசாயிகள் மட்டுமே இத்திட்டத்தில் பலன் கிடைக்கும். விவசாயிகள் அரசு வேலை செய்யக்கூடாது. வருமான வரி செலுத்தும் விவசாயிகள் இத்திட்டத்தில் பயனடைய மாட்டார்கள். அதேபோல் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இத்திட்டத்தில் பலன் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. மேலும் இகேஒய்சி செயல்முறையை முடிக்காத விவசாயிகளுக்கு அடுத்த தவணை கிடைக்காது சொல்லியிருக்காங்க. இகேஒய்சின்றது என்னென்னா நோ யுவர் கஸ்டமர்ன்றது என்னென்னா உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு வங்கி கணக்குலையும் இந்த பிஎம் கிசான் திட்டத்துலையும் இணைச்சிருக்கணும். அப்போ இணைச்சிருந்தால் தான் உங்களுக்கு வரும். எதுக்கு இது ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துட்டோமே சார், இப்போ திரும்ப எதுக்கு சார் இணைக்கணும்னு கேட்குறீங்கனாக்கா அந்த விவசாயி உயிரோடு தான் இருக்கார் என்பதற்கான ஒரு ப்ரூஃபு. நீங்கள் அங்கே போயிட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்து கைரேகை வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் இந்த விவசாயி உயிரோடு தான் இருக்கார், அவருக்கு நம்ம பணம் கொடுக்கலான்ற மாதிரி தமிழக மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இகேஒய்சி கம்பல்சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இகேஒய்சி பண்ணாதவங்க இ-சேவை மையம் சிஎஸ்சி சென்டரில் போய்ட்டு நம்ம இகேஒய்சி பிஎம் கிசான் திட்டத்துக்கு இகேஒய்சி பண்ணணும்னு சொன்னீங்கன்னாக்கா வெறும் ஒரு 30 ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. கம்பைன் பண்ணதுக்கான நம்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதம் 28ஆம் தேதியா 24ஆம் தேதியா என்பது இன்னும் மத்திய அரசாங்கமும் எந்த ஒரு தகவலும் கொடுக்கல. ஆனால் இந்த மாதம் கண்டிப்பாக வரும். இன்னும் ஒரு 6 நாட்கள் தான் இருக்கின்றன. இன்னும் 2 நாளில் வரப்போதா இல்லை 6 நாளில் வரப்போதான்றது தான் தகவல். கண்டிப்பாக பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக பயன்பெறுவர்களுக்கு இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்துடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி மாதம் வந்துடும். அனைத்து வங்கிகளுக்கும் 2000 ரூபாய் வந்துடும் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.